இன்னைக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு டாஸ்க் தர போகிறோம். இந்தாங்க, இதுதான் உங்களோட டாஸ்க். இன்னைக்கு இதை வச்சு ஈஸியாக ஒன்று செஞ்சு கொடுங்க. சாம்பார்லாம் வைக்கக்கூடாது இதில். சரி, இது தோலை சீவி துவையல் செஞ்சுக்கலாம். சரி. தோலில் துவையல் செய்வீங்களா? ஓகே, வாங்க தோலை ஃபஸ்ட்டு சீவிட்டு வந்துடலாம். இப்போ வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த தோல் கசக்காதா? கசக்காது, நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த தோல் சீவியாச்சு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். தேங்காய் 2 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 2 ஸ்பூனு, இஞ்சி ஒரு துண்டு, 6 மிளகாய், உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, அவ்வளோதான். இப்போ இதை வதக்கிக்கலாம், அலசிட்டு வதக்கிக்கலாம். தண்ணியா? இல்லைப்பா, உப்பு தண்ணி. நல்லா அலசிட்டு பீக்கங்காய் தோல் சீவி வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக நம்ம துவையல் செஞ்சு ருசியாக சாப்பிட்லாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வந்து 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து பாதி உளுந்து மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து தாளிக்கிறப்ப மீதி பாதி போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு மட்டும்தான் அது. நல்லா இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அரைக்கிறதுக்கு தனியாக, வதக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கீங்க? ஆமாம். அது வந்து துவையல் அரைச்சதுக்கப்புறம் அதை நல்லா கடுவில் தாளித்து கொட்டினோம்னா அது கடிப்படும், அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் அந்த துவையலோட அந்த உளுந்தும் கடிப்படும்னா கடலைப்பருப்பெல்லாம் போடலாமா? இல்லை கடலைப்பருப்புலாம் வேணாம், உளுந்து மட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். கையில் என்னது? இது கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். புளி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், புளியையும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. மிளகாய் 6 மிளகாய் போட்டுக்கிறேன். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு தேவையானது நான் போட்டுருக்கேன். இந்த இஞ்சி, புளி, இன்னும் புளி கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். நல்லா போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டீங்க? ஆமாம், எண்ணெயில் தானே போட்டு வதக்குறோம். அப்புறமேட்டுக்கு அரைச்சிங்களா? ஆமாம், இது எல்லாத்தையும் இதெல்லாம் வதங்கணும். இப்போ வந்து இந்த தோல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எப்படி வதங்குச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு வதங்கினாக்கா அது கலர் ஒரு மாதிரி மாறி இருக்கும், நமக்கே தெரியும் பார்த்தவங்க. இப்போ ஃபஸ்ட்டு குக்கிங்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாம் இது செஞ்சால் வந்துடுமா? யார் செஞ்சாலுமே வந்துடும். நம்ம புதினா துவையல், கொத்தமல்லி துவையல்லாம் அரைப்போம்ல, அப்போ வந்து நம்ம வதக்கலையா, அந்த மாரி தான் இதை வதக்கணும். அதான வதக்கினா சுருங்கிடும். ஆனால் இது வந்து சுருங்குது. இருந்தாலும் போட்டோம்னாலும் நல்லா வதங்குறது நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு போடுறதுல ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிருக்கு. இப்போ வந்து இது நீங்கள் அரைச்சிட்டு மறுபடியும் வதக்கிட்டு அரைச்சிட்டு அப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்க வேண்டியதுதான். அந்த இப்போ நம்ம வதக்கிறது பாதி இதுவில் தான் வதக்க போகிறோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் பச்சை வாசனை அடிக்கும்ல, அதனால் மீதி வந்து எண்ணெயை ஊற்றி அப்புறம் ஒரு தடவை வதக்கணும். கொஞ்ச நேரம் இது பண்ணால் போகும். வந்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். பேன் காட்டில் ஆற வச்சுட்டேன்.
ஃபேன் காத்துல இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். போகலாம் வாங்க, நம்மளும் அம்மா பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக போட்டோம்னா மையாது, அதனால் பாதி போட்டுட்டு குறன்னு அரைக்கணுமா நைஸாக அரைக்கணும்? குறன்னு அரைக்கணும். ஓகே. அப்புறம் தேங்காவை போட்டுக்கிறோம். தேங்காய் வதக்கலாம் தேவையில்லையா? அப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய். அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். அப்போ அதுக்குள்ளே நான் ஒரு கடி கேட்கவாமா? பாருங்க, இந்த பதம் தான். இப்படி இந்த பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும். கடி கேட்குறேன்னு சொன்னேன், கடிக்கே புரிஞ்சிச்சு. அம்மா அடுத்து வச்சிருச்சு. இப்போ வந்து உளுந்து ஒரு ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். உளுந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு இருக்கணும் நம்ம. ஆமாம், பரவாயில்லையே, கூட நின்று நீ எதை கற்றுக்கிட்ட போல தமிழ். ஆமாம் ஆமாம். அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டுருக்குறான். அதனால் இப்போ முட்டை கூட வந்து சமையல் செஞ்சிடுவான். அது இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஹெல்மெட் வச்சு தான் போட்டுக்கணும். டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும். கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து வேஸ்ட்டாக தானே போகும். அதனால் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி லைட்டாக இது கழுவி இதில் ஊற்றிட வேண்டியதுதான். சரிம்மா, நான் ஒரு கடி கேட்குறதா? இது நான் இதில் உப்பு போட்டுடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் கடி கேட்க விடாமலே வீடியோ முடிச்சிருவாங்க போலவே. இல்லை, அப்புறம் நான் எல்லாம் பேசிட்டே இருந்தா அம்மா உப்பு போடாம உப்பு போடாம நான் மட்டிட்டு செஞ்சுட்டு அப்புறம் மண்டையில இருந்த கொண்டே மறந்த கதையாடு. டேஸ்ட் போயிடுது உப்பு இல்லை. சரிம்மா, இப்போவாது நான் கடி கேட்கலாமா? ஒருத்தர் வந்து ஒரு பேச்சம்பழத்தில் வந்து காந்தத்தை வச்சு இழுத்துட்டே இருந்தாராம். ஏன்னா அதில் இரும்பு சத்து இருக்குதுல்ல. சே, கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்த கூகுள்லாம் போய் கடைசியில் சப்பு நம்ம ஆன்சர் சொல்லி உப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்களே. எனக்கே தெரியல, நானும் என்னன்னு யோசிச்சா இருக்கிறதுக்காண்டி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நீங்களாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு வந்து அறிவு அதிகம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து மற்ற துவையலோட இதுக்கு எண்ணெய் வந்து அந்த அளவுக்குலாம் ஊற்ற வேணாம். நம்ம கொத்தமல்லி துவையெல்லாம் வச்சுன்னா நான் எண்ணெய் நிறையா ஊற்றுவேன், டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஊற்றணும்னு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஏற்கனவே வதங்கி தானே இருக்குது இது. அதனால் இது சும்மா கொஞ்சம் அப்படியே வதக்கிறது தான். உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் சொல்லுங்க. எனக்கு எல்லா பாட்டுமே, எந்த பாட்டுலாம் நல்லா இருக்குதோ அந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒன்று ஃபேவரட் சாங்காக இருந்திருக்கும்ல சின்ன வயசுல? சின்ன வயசுலையா? அதுக்குன்னு பிறந்ததுலேருந்து சின்ன வயசு சொல்லாதீங்க, ஒரு காலேஜ். எனக்கு வந்து ஒரு பாட்டு, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, அந்த பாட்டு பிடிக்கும். ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்? அது என்னமோ அந்த பாட்டை கேட்டாலே எனக்கு பிடிச்சிச்சு. வாங்க வேற பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம்.
இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.